வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். சமீப காலமாக பிரபலங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தவறான முடிவை எடுத்துக்கிறாங்க. இது அண்மை காலமாக ரசிகரிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள அதுவும் பொதுவாக இந்த சினிமா துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் நடிகைகள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா தவறான ஒரு விபரீத முடிவை எடுத்துக்கொள்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா மன ரீதியாக அவங்க தற்கொலை முடிவை செய்து கொள்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை பகிர்ந்து அதை ஃபேஸ் பண்ண முடியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலையோ இல்லை விஷம் அருந்தி தற்கொலையோ செய்து கொள்கிறாங்க. இது ரசிகர்களிடம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நடிகர் திலீப் சங்கர் அவர்கள் ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. இது அங்குள்ள ஹோட்டலில் பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ரசிகர்கள் எல்லோருமே சமூக வலைதளங்கள் வாயிலாக இவருக்கு பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை இவருடைய வழக்கு பதிவு செய்து இந்த செய்தி அறையில் சடலமாக இந்த நடிகருடைய மீட்கப்பட்டதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. அவருக்கு என்னாச்சு, அவர் ஏன் இந்த மாதிரி சடலமாக மீட்கப்பட்டிருக்கார் என்ற பல்வேறு கோணங்கள் அடிப்படையில் போலீஸார் பார்த்தீங்கன்னா இப்போது தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வராங்க. என்ன தகவல்னு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் தனியார் ஹோட்டல் அறை ஒன்றில் பிரபல சின்னத்திரை நடிகர் திலீப் சங்கர் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீரியல் ஒன்றின் படப்பிடிப்பிற்காக நடிகர் திலீப் சங்கர் திருவனந்தபுரம் வந்திருந்த நிலையில் ஹோட்டல் அறையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காரு. அவர் இறப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பு சீரியல் படப்பிடிப்பிற்கான ஏற்பாடுகளையும் பார்வையிட்டதாக தயாரிப்பாளர் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. அவரது திடீர் மரணம் மலையாள திரையுலகங்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திலீப் மரணத்தை மர்மமாக வழக்கு என்று போலீசார் பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்தி வராங்க. நடிகர் திலீப் அவர்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியதை உணர்ந்த ஹோட்டல் ஊழியர்கள் இது குறித்து சந்தேகத்தின் பேரில் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தாங்க. அவரது சடலத்தை மீட்ட போலீசார் இன்னும் மரணத்திற்கு காரணம் குறித்து விசாரித்து வராங்க. திலீப் சில உடல்நல பிரச்சனைகளை அனுபவித்து வந்ததாகவும் அவரது நண்பர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. படப்பிடிப்பு இடைவெளியின் போது மீண்டும் படப்பிடிப்புக்கு திரும்பும் திட்டத்தில் ஹோட்டல் அறையில் நடிகர் திலீப் சங்கர் தங்கியுள்ளார். அவர் தங்கியிருந்த காலத்தில் அவர்கள் பார்வையில் அவர் இல்லாத அவரை அறிந்தவர்களிடையே கவலை ஏற்படுத்தியிருந்தது. நடிகர் திலீப் சங்கர் பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களான அம்மையாரோ மற்றும் பாஞ்சகனி போன்ற நடித்ததற்கு மலையாள ரசிகரிடையே பெரிதும் கொண்டாடப்பட்டார். அவர் கடைசியாக பாஞ்சகனியின் சந்திரசேனனாக நடித்திருந்தார். சமீபத்தில் அம்மையாரை தொடரில் பீட்டராக நடிப்பதற்கு பரவலான பாராட்டுகளை பெற்றார். அவரது பன்முகத்தன்மை அவரது ரசிகர்கள் மத்தியில் வெகு விரைவில் அவரை பிரபல நடிகராக மாற்றியது. திலீப்பின் அகால மரணம் குறித்து செய்தி வெளியான நிலையில் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்தாங்க. மலையாள திரையில் பிரபலங்கள் நடித்த திலீப் சங்கர் மரணத்திற்கு இரங்கல் தெரிவித்து வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.